ஆளுங்கட்சி அரசியல்வாதிகிட்ட நீங்க பிஏவா இருக்கீங்களா? ஓகே. அப்ப நீங்க என்ன வேணா பண்ணலாம். ஒரு பொண்ணை ஏமாத்தி லிவிங் டுகெதர்ல இருக்கலாம். அந்த பொண்ணை கூட்டு பாலியல் பண்ணலாம். தனக்கு மேல உள்ள அரசியல்வாதி கிட்ட அவங்கள தொடர்புல இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தலாம். 20 பெண்களுக்கு மேல யார வேணா ஏமாத்தி பாலியல் தொல்லை கொடுக்கலாம். நீங்க என்ன செஞ்சாலும் நாங்க கண்டுக்கவே மாட்டோம். அவ்வளவு ஏன், ஒரு எஃப்ஐஆர் கூட உங்க மேல வராம பாத்துக்குவோம். பிரச்சனை ரொம்ப பெருசாச்சுன்னா கட்சி பொறுப்புல இருந்து தற்காலிகமா மட்டும் நீக்குவோம். அதுக்காக கட்சியை விட்டுலாம் தூக்கிட மாட்டோம். அரெஸ்ட் பண்ணிடுவாங்கங்கிற கவலை உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணாம், நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு திமுக நிர்வாகி தெய்வ செயல் மேல கொடுத்திருக்கிற பாலியல் புகார். ஒரு பொண்ணு ரோட்டுக்கு வந்து அத்தனை மீடியாவுக்கு முன்னாடி என் தாய் முத்தம் தந்தையை கொலை செஞ்சிடுவேன் அப்படின்னு மிரட்டி என்ன திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இதனால என்னோட படிப்பு நாசமா போயிடுச்சு. என்ன நண்பர்களோட சேர்ந்து கூட்டு பாலியல் பண்ணாரு. நான் உட்பட 20க்கும் மேற்பட்ட பெண்களை அரசியல்வாதிகளுக்கு இரையாக்க ட்ரை பண்றாருன்னு மீடியா மட்டும் இல்லாம டிஜிபி அலுவலகம் வரைக்கும் பாலியல் புகார் கொடுத்தோம். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. எதிர்கட்சிகள் கூட அந்த பொண்ணுக்கு ஆதரவா போராட்டம் பண்ணியும் கூட அவரை அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடத்தல. அவரை கட்சியை விட்டு கூட நீக்காம பொறுப்புல இருந்து மட்டும் நீக்கிருக்காங்க. அவரு தப்பு பண்ணலைன்னா அவர் ஏன் கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிறீங்க? தப்பு பண்ணதுனாலதான் அவரை தூக்கி இருந்தா ஏன் இன்னும் கட்சியில இருந்து நீக்கவும் செய்யல? அவர் மேல காவல்துறை சார்பா ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கல? பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்துக்கு அவ்வளவு குரல் கொடுத்த இந்த கட்சி சார்ந்தவங்க இதுலயும் 20 பொண்ணுக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க, அரசியல்வாதிகளுக்கு இரையாக்க முயற்சி நடக்குதுன்னு சொல்லியும் ஒரு விசாரணை கூட இல்லாம இருக்க என்ன காரணம்? அரசியல்வாதிகளுக்கு இரையாக்க இந்த வார்த்தையை வச்சு பாக்குறப்போ இதுல இவரோட பிரச்சனை மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய அரசியல் தலைகள் இருக்கிறதுனாலதான் அவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்காம முன்ஜாமீன் வாங்கி கொடுத்து இப்படி சுதந்திரமா பாத்துக்கிறாங்களோன்னு சமூக வலைதளங்கள்ல ஏகப்பட்ட கேள்விகளை மக்கள் முன் வச்சிட்டு இருக்காங்க.